என் இனிய உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சீரார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் இந்த நிகழ்ச்சி தரப்படுவதற்கான காரணம் பலமுறை நான் சொல்லியிருக்கின்றேன். அதிகாலை வேளையில் இந்த யோகாசனத்தை ஒரு 10 நிமிடமாவது நாம் செய்துவிட்டோமேயானால் அன்று முழுவதும் நமது காரியங்கள் செம்மையாக முடியும், சுறுசுறுப்பாக இயங்க முடியும், நினைத்த காரியத்தை நினைத்த காலத்திற்குள் முடித்து வெற்றி பெற முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த முறையிலே இன்றைக்கு பார்ப்பீர்களானால் ஆச்சரியப்படுவீர்கள். இன்றைக்கு 2வது உலக தினம் கொண்டாடப்பட்ட முடிந்துவிட்டது. ஜூன் 21 உலகம் முழுவதும் யோகாவை கொண்டாடினார்கள். அதற்கு ஒரு அத்தாட்சி தான் இன்றைக்கு நமக்கு அமெரிக்காவிலிருந்து பாருங்கள், அபி பிர் போன்ஸ் அமெரிக்காவிலிருந்து இங்கே வந்து நமது பள்ளியில் யோகா டீச்சர்ஸ் ட்ரைனிங் கோர்ஸ் 400 hours படித்து அங்கே போய் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து யோகா இன்ஸ்டியூட் வச்சு நடத்த போகிறதுக்கான ஒரு திறமையை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். நமது கலையில்தான் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் என்பதை பாருங்கள். அவர்கள் செய்யக்கூடிய ஆசனத்தை பார்த்தால் நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். 24 வயது திருமணமான பெண். நம்ம ஊரில் யாராவது திருமணமான பெண் இங்கே வந்து யோகாசனத்துக்கு இது வரைக்கும் வந்திருக்கிறார்கள் என்றால் ரொம்ப குறைவு. சாரியாக வருகிறார்கள் வெளிநாட்டிலிருந்து. அவ்வளவு ஆவல். அந்த அளவுக்கு இந்த கலையிலே பல்வேறுபட்ட நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றன. அபி பிர் போன்ஸ், you can do Hanumanasana first, very slowly. வலது காலம் இடது காலம் முன்னும் பின்னும் இழுத்து அதிலே உட்கார்வது என்பது, முன்னால் குனிவது என்பது, அதிலே வேரியேஷன்ஸ். ரிலாக்ஸ். You can do it left side, slowly. பக்கவாட்டில் செய்கிறார்கள் பாருங்கள் அனுமானாசனத்தை. எந்த விதமான சலனமும் இன்றி அந்த ஆசனம் செய்வதால் ஏற்படக்கூடிய வலியை பற்றியோ பாருங்கள், அதை பற்றியெல்லாம் கூட கவலைப்படுவதில்லை. உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரையில் அத்தனை நாடி நரம்புகளையும் இழுத்து சரி செய்யக்கூடிய அற்புதமான ஆசனம். இடுப்புக்கு கீழ் உள்ள பகுதிகள், இடுப்பு பகுதி, பந்துக்கிண்ண முட்டு, இதில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை நீக்கக்கூடிய அற்புதமான ஆசனம் ஹனுமானாசனம். அதை இவ்வளவு அசால்ட்டாக, அசாதாரணமாக எப்படி செய்கிறார்கள் பாருங்கள். ரிலாக்ஸ். நமது நாட்டினரை அவர்கள் தோற்கடித்து விடுவார்கள் போல் அந்த அளவுக்கு ஆசனங்களை பழகுகிறார்கள். ஒரு ஆசனத்தை, கடினமான ஆசனத்தை கற்றுக் கொடுத்தால் அதை அவர்கள் ரூமில் 24 மணி நேரமும் செய்து கொண்டே இருக்கிறது. எப்பொழுது உறங்குவார்கள், எப்பொழுது சாப்பிடுவார்கள் என்று கூட தெரியாது. காலமெல்லாம் இங்கே இருக்கின்ற நேரங்களில் நாம் கற்றுக் கொடுத்த கடினமான ஆசனங்களாகட்டும், லகுவான ஆசனங்களை ஆகட்டும், திரும்ப 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 வகுப்பில் அவைகளை செய்து காண்பிப்பதோடு அல்லாமல் அவர்கள் தங்கும் ரூமிலும் சென்று இந்த ஆசனங்களை போட்டு காட்டுவார்கள். அடுத்த வகுப்புக்கு வரும்பொழுது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா ஒரு 6 மாதம் பழகினது மாதிரி 2 நாளில் இந்த ஆசனங்களை முழுமைப்படுத்தி நம்முடைய ஆச்சரியத்தில் மூழ்க வைத்து விடுகிறது. அதைத்தான் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டும். நம்மவர்கள் இந்த அளவுக்கு இந்த கலையில் ஆர்வம் இருக்கிறதா என்பது நமக்கே சந்தேகமாக இருக்கிறது. ஆகவே இதுபோன்ற வெளிநாட்டு பெண்களை பார்த்ததாவது நமது பெண்கள் எல்லா வயதினரும், சிறுவர் முதல் நடுத்தர வயதினர்கள், வயோதிகர்கள் எல்லோரும் தங்களால் முடிந்த ஆசனங்களை பழகி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்னும் பேட்டினை பெற வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.